ஆனா இப்ப லேப்டாப்ல வந்து படத்த அழிக்கிறது, ரூ. 3000 குடுத்தா கூட அத வாங்கிட்டு நாங்க ஜனநாயகன் படத்துக்கு போவோம் அப்படின்னு அது அவங்க சொல்றாங்க. உரிமை சார். லேப்டாப் வாங்கிட்டா ஒழுங்கு மரியாதை திமுக போடு. ஒரு ஆள் கூடயே வருவேன் மெஷின் கிட்ட என்ன சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அதனால தாவேக்கா வெறி இருக்கே. தாவேக்கா அப்படின்னா ஏன் தப்பா? அந்த இளைஞன், அந்த இளைஞி, ஒரு பெண், நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன். நீங்க எப்படி தடுக்க முடியும்? ஜனநாயக நாடு சார். அவங்க உரிமை சார். நீங்க வயித்துல அடிச்சுக்க வேண்டியது தான். ஐயோ! ஐயோ! இவ்வளவு 10,000 லேப்டாப்ப குடுத்தேனே, அங்கேயே போடுறேன்னு வயித்துல அடிச்சுக்கங்க. அப்படி போற இளைஞர்களை எப்படி நம்ம பக்கம் திருப்பணும்? ஏன் அவன் அங்க போனான்? எந்த மாற்றத்தை தேடி போனான்னு தான் ஒரு ஒரு இயக்கமும். திமுக மட்டும்னு நான் சொல்லல. ஏன் அதிமுகவுக்கு வரல? ஏன் சீமான் கிட்ட வரல? எல்லா கட்சியும் தானே பாமக அன்புமணி அதை பத்தி கவலைப்படணுமா கூடாதா? இடதுசாரிகள் கவலைப்படணும்ல. நம்ம இவ்வளவு பெரிய பொது உடைமை சித்தாந்தம் பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட திரும்பாம அந்த பிள்ளையும் அந்த பையனும் ஏன் விஜய் கிட்ட போறான்னு இடதுசாரிகளும் தான் சார் கவலைப்படணும். ஏதோ திமுக மட்டும் தான் கவலைப்படணும் மாதிரி திருப்ப வேண்டாம். அதாவது அரசியல், தேர்தல் அரசியல் வச்சு. மற்றபடி ஏதோ விஜய் என்ன ISIS தீவிரவாதத்துக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காரு. ஐயோ அங்க போய் சேர்றாங்கடான்னு. அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற கட்சியை வலுப்படுத்துறதுக்கு ஏதோ சொல்றார். சினிமா கவர்ச்சின்னு இப்போ ஒரு ஆமா அடிப்படை உண்மை அதுதான். சினிமா கவர்ச்சி. ஆனா கொள்கை என்னன்னு அவர் சொன்னாலும் கூட பல பேருக்கு இன்னும் புரியல. அதை பத்தி இவங்க கவலைப்படவே இல்லை. இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் அவருடைய கொள்கை என்ன, கட்சி பேரன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. நிக்க போற கேண்டிடேட் பேரை கேளுங்க தெரியாது. ஆனா விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க. ஏன்னா சின்ன மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். இது போற போக்குல அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரலாம். அதுல பாதி பேர் திரும்ப வரலாம். இல்ல விஜய் இன்னும் தன்னை திருத்திக்கிட்டு, தன்னை தகவமைச்சுக்கிட்டு, மேலும் சில விஷயங்கள்ல நல்ல ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு போறாருன்னா, அந்த பெண்கள் 100 பேர் இருக்காங்கன்னா, இன்னும் 110 பேர், 120 பேர், 200 பேர்னு சேர்ந்துக்கிட்டே கூட அந்த இயக்கம் வளரலாம். அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர, ஏதோ விஜய்க்கு போகக்கூடாத இடத்துக்கு போறாங்கலாம் பேசுறதுல அர்த்தம் இல்ல. மோடி வரப்போறாரு சார். அதுல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்பாங்களா? பங்கேற்க வைக்கணும்னு ஒரு முயற்சி நடக்குது. நான் சொன்னேன் இல்லையா சார், பிஜேபி தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாரி, இந்த ஜனவரி மாசத்துலேருந்து நம்ம பேசணும். போன ஜனவரி, பிப்ரவரி இந்த ஹரியானா தேர்தல் முடிச்சுட்டு வந்துடுறோம். இந்த பீகார் தேர்தல் முடிச்சுட்டு வர்றோம்னு இப்படி ஒரு மாநிலத்து தேர்தல்களை காரணம் காமிச்சு தமிழ்நாட்டு விஷயத்தை 2ஆம் தரமாக, 2ஆம் தாரமாக தான் பிஜேபி தலைமை கையாண்டது. இப்ப இன்னைக்கு தினகரனை 2 தடவை, ஒரு தடவை வர வச்செல்லாம் பேசுறான்னு தகவல் வருது இல்ல. எதுவுமே உறுதிப்படுத்தப்படல. ஆனா போனது போன விசிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. எப்படி? டிடிவி தினகரன் சொல்லும்போது ஒரு இடத்துல நான் வாக்கு சார் கொடுத்தேன். இருக்கட்டும். எல்லா பேச்சுவார்த்தை நடத்திட்டு தானே இருப்பாங்க. அவர் விஜய் கூட பேச்சு நடத்தலாம். திமுக காரங்க போய் பேசி இருக்கலாம். சொன்னேன் நினைக்கிறேன். திமுக எங்களோட பேசினார் சொல்லியிருக்கலாம். அமித்ஷா அவர் பார்த்ததா ஒரு தகவல் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த தினகரனை எதுக்கு இப்படி கெஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க? 3 மாசம் வரைக்கும் நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு 2 கண்ணை வலிக்க போற ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு தலைவர் கூட, எடப்பாடியை விட்டுருங்க, அவர் எதிரி சொல்ல மாட்டார். பிஜேபியுடைய ஒரு தலைவராவது தேசிய தலைவர்கள் ஆமா அவர் என்டிஏல தான் இருக்காருன்னு சொன்னாங்களான்னு சொல்லுங்க.